வெல்கம் டு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்பு இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தமிழில் வந்து எழுத படிக்க தெரிந்திருந்தால் வந்து வேலை உறுதி அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து தமிழ் தெரிந்திருந்தால் போதுமானது. நேரடி நியமனம் தேர்வு இல்லை. இதற்கான ஸ்டார்டிங் சேலரி 18,000 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் 25/11/2022 வரைக்கும் வந்து லாஸ்ட் டேட் இருக்குது. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவல் இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் கூடிய பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இருக்கும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் பியூரோலேருந்து வந்துருக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இது வந்து ஒவ்வொரு ஸ்டேட் வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து சென்னையில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு லோக்கல் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் வந்து தமிழ் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா தமிழரில் மட்டும் கிட்டத்தட்ட 107 போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா யூஆர் ஓபிசி கேண்டிடேட்டு. ஸோ இது மாதிரி வந்து ஒவ்வொன்றும் வந்து செப்பரேட் பண்ணி வந்து கிட்டத்தட்ட 107 வகையான போஸ்டிங்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. தென் அது மட்டும் இல்லாமல் அதிகபட்சம் பார்த்திங்க அப்படின்னா 107 எஸ்ஏ. அடுத்து பார்த்திங்கன்னா எம்டிஎஸ் பொறுத்த வரைக்கும் வந்து 5 போஸ்டிங் இது மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 113 போஸ்டிங், கிட்டத்தட்ட 112 போஸ்டிங் கிட்டத்தட்ட வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதனோட போஸ்டிங் பார்த்திங்க அப்படின்னா இது தமிழகத்துக்கு மட்டும் வந்து இவ்வளோ போஸ்டிங் வந்து சொல்லியிருக்காங்க சென்னையில் மட்டும். இதுக்கு நீங்கள் முழுக்க ஆன்லைன் மூலமாகவே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். www.ncs.gov.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா செக்ரட்டரி அசிஸ்டன்ட் அல்லது எக்ஸிக்யூட்டிவ். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் சேலரி 18,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. தென் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா லெவல் 3 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 21,700 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பே ஸ்கேல். உங்களுடைய குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் 10th முடிச்சிட்டீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. ஓகேங்களா, உங்களுக்கு வந்து 10th வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் 10th முடிச்சிட்டீங்க அப்படின்னா போதுமானது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஸ்கீம். செகண்ட் ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து இதில் டயர் 1 அண்ட் டயர் 2 இது மாதிரியான எக்ஸாமினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து பேஸ்ட் ஆன் ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, குவான்டிட்டி ஆப்டிடியூட். ஸோ இது மாதிரி வந்து மார்க்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிட்டன் டெஸ்ட் வந்து ஒன்று இருக்கும். ஸோ அந்த டெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளாக தான் இருக்கும். இது வந்து இதனுடைய சிலபஸும் வந்து இவங்களே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறது mha.gov.in போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம், அல்லது ncs.gov.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் rupees 550 அண்ட் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸிங் சார்ஜஸ் பார்த்திங்க அப்படின்னா 450. டோட்டலாக வந்து 500 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கங்க. இதனுடைய க்ளோசிங் டேட்டை பொறுத்த வரைக்கும் வந்து 25/11/2022 இந்த டேட்டுக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். இது ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதனுடைய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னாலும் mha.gov.in போய்ட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். இது மாதிரி அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.